This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சரஸ்வதி நாகரிகம் வெர்சஸ் கீழடி. 5 மாதத்தில் கண்டறிந்த உலகிற்கே பாஜக கொடுத்த அதிர்ச்சி. ஒரு கார்பன் மாதிரி கூட கண்டறியாமல் சரஸ்வதி நதியையே கண்டறிந்த பாஜக அரசு உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். ராஜஸ்தானின் பஹாஜ் கிராமத்தில் 5 மாதங்கள் மட்டுமே அகழாய்வு நடத்தி 10 குழிகள் தோண்டப்பட்டுள்ளதாக கூறிய வெங்கடேசன், கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கீழடி அகழாய்வு குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை மத்திய அரசு திரும்பி அனுப்பியது. அதனை ஏற்க கூடுதல் ஆய்வுகள் தேவை என்றும், ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் எல்லாவற்றிற்கும் மாற்றி விடாது என்றும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஹெவாத் கூறி இருந்தார். இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக ஆய்வு அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருந்த மத்திய அரசு திடீரென திருப்பி அனுப்பிவிட்டு அறிவியல் ஆதாரங்கள் கேட்பது கடுமையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இதனை கண்டித்து திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கீழடி அகழாய்வாராய்ச்சியின் போது கிடைத்த 2 ஆண்களின் மண்டை ஓடுகளை வைத்து அவர்களின் முக அமைப்புகளை அறிவியல் ரீதியாக ஆய்வாளர்கள் மறு உருவாக்கம் செய்துள்ளனர். கணினி உதவியுடன் கூடிய 3D முறையில் பிரிண்டிங். லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் இந்த பணியை செய்தது. அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் முகங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதனால் கீழடி விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக மாறியது. அதேபோல் மத்திய அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்காதது விமர்சனத்தை பெற்று தந்தது. சரஸ்வதி நதியை கண்டுபிடித்து விட்டனர். அதே முறையில் ஹரியானாவிலும் இமாச்சல பிரதேசத்திலும் ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளனர். கீழடியில் 102 குழி தோண்டி 82 கார்பன் மாதிரிகளையும் 5700 தொல்பொருட்களையும் கொண்டு அரசியல் முறை பகுத்தாய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தால் ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள். ஆனால் ஒரு கார்பன் மாதிரி கூட கண்டறியாமல் நதியையே கண்டறிந்து உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது பாஜக அரசு என்று பதிவிட்டுள்ளார். கீழடி அகழாய்வு தொடர்பாக தொடக்கம் முதலே பேசி வரும் வெங்கடேசன், கீழடி தொடர்பாக வைகை கரை நாகரிகம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.